ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஃபோனில் வால்பேப்பர் எப்படி டிசைன் பண்ணுறது, ஃபோனுக்கு வால்பேப்பர் எப்படி டிசைன் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐபேடும் ஆப்பிள் பென்சிலும் வேணும். இதில் ப்ரோக்ரியேட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்கன்னா ஐஃபோன் ப்ரோ 16 ப்ரோவோட நான் ஐஃபோன் 16 ப்ரோ வச்சுருக்கிறேன். ஸோ அதோட பிக்சல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1206 into 2622 இதுதான் பிக்சல் சைஸு. இதை நம்ம கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு நியூ பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இதை ப்ளஸ்ஸு, இது வந்து ஸ்மட்ச் டூல், இது எரேஸ் டூல், இது லேயர் டூல், இது கலர் டூல். இப்போ வந்து ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிட்டோம். அதில் கிளாசிக் ப்ரஷ்ஷாக இருக்குது செலக்ட் மேலே பாருங்கள், கிளாசிக் லைப்ரரி இருக்குங்களா, அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ரேக் டூ லைப்ரரின்ட்டு வரும். இல்லை 2 லைப்ரரி வரும். ஒன்று வந்து ப்ரோக்ரியேட் லைப்ரரி, இன்னொன்று கிளாசிக் லைப்ரரி. நம்மளுக்கு இப்போ தேவை வந்து கிளாசிக் லைப்ரரி. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து அதோட பேர்லாம் வரும். இதில் நம்ம வந்து கேலிகிராஃபி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நிறைய ப்ரஷ்ஷஸ் செட்டிங்ஸ் இருக்குது, நிறைய ப்ரஷ் இருக்கும். ஒவ்வொன்றுலேயும் நிறைய ப்ரஷ் இருக்குது. நமக்கு வந்து கேலிகிராஃபியில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மோனோலைன் ப்ரஷ்ன்னு இருக்கும். அந்த மோனோலைன் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு வெளியில் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது போயிடும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா கலரை சூஸ் பண்ணுறோம். கலரில் கொஞ்சம் டார்க் கலரான இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டார்க் கலர் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு கோடு போடுறீங்க. கோடு போட்டு இந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது கலர் வந்து ஃபோல்டு ஸ்க்ரீன் அப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து வச்சுட்டிங்கன்னா அது வந்து கலர் ப்ளேஸ் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு கலர் கொஞ்சம் லைட்டான கலர் எது கொடுக்குறீங்களா, இதில் வந்து இந்த கலர் சூஸ் பர்பிள் கலர் சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக இது வந்து டார்க் கலரு, இது வந்து சாரி இது லைட் கலரு, இந்த சைடு வந்து டார்க் கலர். இப்போ நான் என்ன பண்ணுவேன், உள்ளே இருக்க சர்க்கிளில் வந்து கலர் மாற்றுறேன். கொஞ்சம் லைட் கலராக மாறுறேன். இன்னும் பர்பிள் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு இந்த கலரில் வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த கலர் அப்படியே புரிஞ்சு வரும். உள்ளே போட்டீங்கன்னா கலர் ஃபுல்லாக வரும். அடுத்த கலர் இதை கொஞ்சம் அப்படியே பிங்க் மோட்டில் போய்க்கிறேன். அது லைட்டாக போய்க்கும். செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போது 3 கலர் வச்சுட்டு நான் வந்து போட்டிருக்கேன். 3மே எப்படி போட்டிருக்கோம், ஒரே லேயரில் போட்டிருக்கோம். இந்த ஒரே லேயரில் இருக்குதுங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேஜிக் லெஃப்ட் சைடில் மேஜிக் ஒன் டூல் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் காஷியன் கர்வ் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்து காஷியன் கர்வ் நம்ம காமிக்கும். மேலே லெஃப்ட் டு ரைட் எடுத்தீங்கன்னா இந்த அப்படியே கிரேடியண்ட்டாக மாறும். உங்களுக்கு எந்த அளவு கிரேடியன்ட் வேணும்னு பார்த்துட்டு ஓகே பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்களா, அடுத்து லேயரை கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லேயரு, செகண்ட் லேயர் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டார்க் கலர் சூஸ் பண்ணிட்டு வச்சு டார்க் கலர் பிங்க்லேயே வச்சு பிங்க்கில் ஒரு டார்க் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு மவுண்டன் மாதிரி நான் வரைய போகிறேன். ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மவுண்டன் மாதிரி நான் வரைச்சேன். அதையும் ட்ராக் பண்ணி இதை விட்டுட்டீங்கன்னா ஓகே ஓகே ஓகே. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா
செகண்ட் லேயர் செலக்ட் ஆகிட்டு ஃபுல்லாக செகண்ட் லேயர் செலக்ட் ஆகிட்டு இன்னொரு பெர்சனேஜாக அனுப்பினீங்கன்னா அதுக்கு மேலே இன்னொரு லேயர் செலக்ட் ஆகும், ஓப்பன் ஆகும். அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேயும் அதே கலரை வச்சு இந்த இன்னொரு டார்க் ஒர்க் பண்ணிக்கலாம். டார்க் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு மவுண்டன் நம்பர் வரைஞ்சிட்டு அந்த கலரை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ 2 லேயர் வந்துச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு இது ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு லேயர்ஸை வந்து நூன் வரையும் ரவுண்டாக வரைஞ்சி ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபிங்கர் எடுத்து ஸ்க்ரீன் மேலே டச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் சர்க்கிள் வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா கையை எடுத்துட்டிங்கன்னா சர்க்கிள் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கலர் எடுத்து ஒயிட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ஸ் போடுவோம். இன்னொரு லேயர் கிளிக் மூணு போட்டாச்சு. அடுத்தது வந்து ஸ்டார்ஸ் வரைகிறதுக்காக இன்னொரு லேயர் கிளிக் பண்ணிட்டு இதில் பெயிண்ட் பார்த்தீங்களா கிளிக் பண்ணிக்கணும். இதில் லைட் பெண்ணை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த சும்மா ஒரு டாட் மட்டும் வேணும். இது கொடுத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வரும். ரெண்டு விரல் வந்து ஸ்க்ரீன் மேலே டச் பண்ணிங்கன்னா அன்டூ ஆகும். நமக்கு வாங்கிட்டாச்சு. அடுத்தது இதுக்கு நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். இந்த ஷேடிங் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 போயிக்கலாம். 3 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மேஜிக் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் காஷியன் கிளாஸ் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மங்கன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வேணும். இது 3க்கு கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்காது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேர்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் இந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி இன்னொரு லேயர் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் மேஸ்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபிங்கர் எடுத்து ஒன்றுக்கு மேலே வச்சோம்னா ஸ்க்ரீன் மேலே வச்சோம்னா நம்ம வந்து கலருக்கு சூஸ் பண்ண போகிறோம். பிக் டூல் மாதிரி இது இந்த கலர் நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு இதோட லைட் கலரை வந்து நான் மேலே வந்து லைட் கலர் வரும். சரிங்களா? இந்த லைட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே டூல் போய் நாய்ஸ் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெஷ் வந்து பெருசு பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லேயரை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ செகண்ட் லேயரில் வச்சு நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி இதில் செலக்ட் பண்ணி கிளிக் மேஸ்கிங் கொடுத்தோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஷேட் வரைஞ்சிக்கணும். நீங்கள் லைட்டாக அமைக்கணும்னா லைட்டாக ஷேட் ஆகும். டார்க்காக வச்சுட்டிங்கன்னா
டார்ச்சர் செய்யலாம். ப்ரஷ்ஷை நீங்கள் பிடிக்கிறது பெண்ணை நீங்கள் பிடிக்கிறது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தேர்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த லேயர் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிட்னஸ் வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது டினார் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த டார்க் கலரை கிளிக் பண்ணிவிட்டு கலரை மாற்றிக்கலாம். கலரை இந்த கலர் மாற்றிக்கலாம். டார்க்காக வந்துச்சு. பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு 2 மாதிரி வரைஞ்சாச்சு. கொஞ்சம் லைட் கலராக சூஸ் பண்ணி எல்லா நிலத்தில் ரவுண்டு வந்து நல்லா லைட் எடுத்து சர்ஃபேஸை பேஸ் பண்ணிட்டு ஷேடிங் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட வால்பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வால்பேப்பரை நம்ம ஃபோனுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஷேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேரை வரும். இதில் வந்து நம்ம ஏர் ட்ராப் பண்ணுறது பார்த்தீங்களா, நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஏர் ட்ராப் இந்த ஏர் ட்ராப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது ஃபோன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு நேராக ஃபோனுக்கு போயிடும். இந்த லோட் ஆகிடுச்சு. ஓகே, லோட் ஆகிடுச்சு. இப்போது ஃபோனுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதையும் நம்ம வந்து ஃபோனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Yeah.